ஆமென். மகாபரிசுத்தம் இருக்கும் நீதியும் அன்பு நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, கிருபையாய் இந்த நல்ல நாளிலும் கூட்டி சேர்த்து உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை வேளையும் உம்முடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரநாதா, ஸ்தோத்தரிக்கிறோம். சங்கீத ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தாங்க, பாடலாராதனை துதி ஆராதனை ஆசீர்வாதமாக்கி தாங்க. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் ஏற்படுகிற விண்ணப்பங்கள் உமக்கு பிரிதியாக இருப்பதாக ராஜா. உயிருள்ள சாட்சிகள் எழும்ப கிருபை தாங்க. தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்பிடுவீராக. உம்முடைய மெல்லிய சத்தத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களோடு தொடர்ந்து பேசுங்க. இந்த நாளிலும் எங்களை வழி நடத்துங்க. நீரே ஆண்டு கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனம் அன்பு நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழும்பி நின்று கர்த்தருடைய நாமத்தை சங்கீதத்தினால் மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சபையார் அனைவரும் மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 92, சாம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கிற சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்களால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள், உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருககுணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போலே தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்னென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள், சகல அக்கிரமக்காரரும் சிதறுண்டு போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும், எனக்கு விரோதமாய் எழும்புகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவை போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செலுத்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. வெளிப்படுத்துதல் 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே இப்படியாக வாசிக்கிறோம். இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓய்வில்லாமல் வாழ்த்து கொண்டிருந்தார்கள் என்று வாசிக்கிறோம். அதை உணர்ந்தவர்களாய் பாடலாம். எல்லோருக்கும் உன்னத கர்த்தாதி கர்த்தரே, மெய்யான தேவ மனிதன் நீர் வாழ்க 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 இயேசுவே. தேவ
கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். அதுக்கு முன்பதாக ஒரு சிறு உதாரணத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நான் வேதாகம கல்லூரியிலே படித்த நாட்களிலே ஏர்லி 80s 80 துவக்கங்களிலே நான் படிக்கும்போது இந்தியாவிலே பல பின்னணியில் இருந்து அங்கே மாணவர்கள் வந்து படிப்பார்கள். அதில் ஒரு சிலர் எப்படின்னா ரொம்ப குக்கிராமங்கள்லேருந்து வர்றவங்க உண்டு. அவர்கள் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டை பார்த்ததே கிடையாது லைஃப்பில். அப்படிப்பட்ட பின்னணியிலேருந்து வரவங்களும் அங்கே உண்டு. வெஸ்டர்ன் கமோட்னால் என்னென்ன தெரியாது. அடிக்கடி எங்களுக்கு காலேஜில் இது சோக் ஆகிடும், டாய்லெட் சோக் ஆகிடும். உடனே அதை வந்து அதுக்கான முனிசிபாலிட்டியில் ஆட்களை கூப்பிட்டு வந்து அதை க்ளீன் பண்ணுவாங்க. ஒரு நாள் திடீர்னு ஒருத்தனை பார்த்தா வெஸ்டர்ன் கமோடில் அவன் துணியெல்லாம் அலசிட்டு இருக்கிறான். டாய்லெட்டில் துணியை அலசிக்கிட்டு இருக்கிறான். என்னடா இங்கே வந்து நீ துணியை அலசுற அப்படின்னு கேட்டால் அவன் சொன்னான், இது என்னன்னு எனக்கு தெரில. இன்னொருத்தனை கேட்டேன், இது எதுக்கு அப்படின்னு. அவன் சொன்னான், நம்ம எல்லாம் பிளாஸ்டிக்கில் பக்கெட் யூஸ் பண்ணுவோம், இது வந்து பெர்மனெண்ட் பக்கெட். இது எதுக்கு இந்த பக்கெட்டுன்னா துணியை துவைச்ச துணியை அலசுறதுக்கு. இது பெர்மனெண்ட்டாக இங்கே தான் இருக்கும் அப்படின்னு. அவனும் அதை நம்பிட்டான். அதை பார்த்ததே கிடையாது. பார்த்தான், அதை நம்பி அதில் அலசிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் இன்னொருத்தன் போயிடே, இது துணி அலசுறதுக்கு இல்லைடா இது அப்படின்னு கொண்டு போய் அவனை வந்து இந்தியன் டாய்லெட்டை காமிச்சு, அது மாதிரி தான் இதுவும், அது என்ன பர்பஸ் அதே பர்பஸ் தான் இதுவும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு விளங்க வச்சான். ஏன் நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா, பல நேரங்களில் மாற்றங்கள் வரும்போது அந்த மாற்றத்தை எப்படி கையாள்வது என்பது நமக்கு தெரிய மாட்டேங்குது, புரியல. சரியா? வாழ்க்கையில் மாற்றங்கள் நிகழும்போது நான் எப்படி மாற வேண்டும்? When changes takes place in life, how should I change? நான் எப்படி மாறணும்? நிறைய பேருக்கு தான் பெரிய பிரச்சனை. ஏன்னா மாற்றங்கள் என்பது இயல்பு. சரியா? நம்ம எல்லாரும் பிறக்கிறோம், வளர்கிறோம், வேலைக்கு போகிறோம், அப்புறம் ரிட்டையர் ஆகிறோம். ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகிறோம்? சாவுறோம். என்ன பயப்படுறீங்க அதெல்லாம் சொல்கிறதுக்கு? தைரியமாக சொல்லும். பிறக்கிறோம், வளர்கிறோம், வேலைக்கு போகிறோம், அப்புறம் ரிட்டையர் ஆகிறோம். ரிட்டையர் ஆனதுக்கப்புறமும் இந்த பூமியிலேருந்தே நம்ம என்ன ஆகிடுறோம்? ஒன்ஸ் ஃபார் ஆல் ரிட்டையர் ஆகிடுறோம், காலி, சாப்டர் க்ளோஸ். மாற்றம் என்பது ஒருவேளை இடத்தினுடைய மாற்றமாக இருக்கலாம், ஒரு சூழ்நிலையின் மாற்றமாக இருக்கலாம், உறவுகளுக்கு அடுத்த ஒரு மாற்றமாக இருக்கலாம், நம்முடைய சரீர நிலையிலே மாற்றங்கள் இருக்கலாம், வீட்டில் மாற்றங்கள் இருக்கலாம், நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் நமக்கு மாற்றங்கள் இருக்கலாம். இப்படி பல மாற்றங்கள் நம்ம எல்லாருக்கும் உண்டு. மாற்றங்கள் வந்து இன்றியமையாதது. நம்ம மாறுதல், மாற்றங்கள் என்பது தவிர்க்க முடியாதது. மாற்றம்னா என்ன? இங்கிலீஷில் நான் அதை முதல்ல சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் தமிழில் நம்ம பார்க்கலாம். சேஞ்ச் இஸ் an external event. Change is an external event that signals something old has stopped. That signals something old has stopped and something new is starting. மாற்றம் என்பது என்ன அப்படின்னா, ஒரு சமிக்சை கொடுக்கிறது. என்ன சமிக்சை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழசு நின்று போச்சு, புதுசு துவங்கி இருக்கு. புரியுதா? மாற்றம் என்பது வேறு ஒன்றும் இல்லை. வெளியே நடக்கிற ஒன்று நமக்கு சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, பழசு நின்றுடுச்சு, புதுசு ஒன்று ஆரம்பமாகுது. வாசிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. பிரசங்கி 3 1 முதல் 8 வரை. நடனம் பண்ண
கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. சாலமோன் சொல்கிற இந்த வசனங்களில் பார்த்தா பிறக்க ஒரு காலம், இறக்க ஒரு காலம், அடுத்தது அழ ஒரு காலம், நகைக்க ஒரு காலம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாற்றங்கள். இந்த மாற்றங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த மாற்றங்களை நாம் சந்திக்க வேண்டும். அதை சொல்லும்போது தான் முதல் வசனத்தில் சொல்கிறாரு, வாசிங்க, முதல் வசனம் வாசிங்க. போதும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. ஒரு காலத்தை குறித்து இங்கு சாலமோன் கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே வசனத்தினுடைய பிற்பகுதியில் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. வானத்தின் கீழே ஒவ்வொரு காரியத்துக்கும் தேவன் ஒரு காலத்தையும் ஒரு சமயத்தையும் வைத்திருக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு மாறுதலை தேவன் வைத்திருக்கிறார். மாறுதல் வரும்போது நாம் அதை எவ்வாறு அனுசரித்து போகிறோம், அதை எவ்விதமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் மிக முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்னேன், மாறுதல் என்பது இன்றியமையாதது, அதை மாற்றக்கூடாதது. மாறுதல் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாருக்கும் வரும். அந்த மாறுதல் வரும்போது நாம் அதை எவ்விதமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம், எவ்விதமாக நாம் மாறிக்கொள்ளுகிறோம் என்பது முக்கியமானது. சிலர் மாற்றங்கள் வாழ்க்கையில் வரும்போது அதை உடனடியாக ஏற்றுக்கொள்வது உண்டு. வேறு சிலர் மாற்றங்கள் என்று பார்க்கும்போதே அதை புறக்கணிப்பதுண்டு. இப்படி ஒரு பெரிய போராட்டம் அவர்களுக்குள்ளே வரும். ஏன் இந்த நிலை, ஏன் இந்த மாற்றம் என்று கேள்விகளோடு கூட காணப்படுவார்கள். ஒரு சிலர் நம்மில் அதை ஏற்றுக்கொள்ளவும் அதற்கு ஏற்றது போல நம்மை மாற்றிக்கொள்ளவும் நாம் பிரயாசப்படுகிறோம். சரியா? அதே நேரத்தில் கஷ்டப்படுறவங்க, மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த நாளிலே இந்த மாற்றங்கள், இதை குறித்து வேதம் என்ன கூறுகிறது, இந்த மாற்றங்கள் வரும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி மாற வேண்டும் என்ற கருத்தை சற்று தியானிக்க போகிறோம். சரியா? நான் ஏற்கனவே சொன்னது போல வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது தவிர்க்க முடியாதது. நம்ம அநேக காரியங்களை திட்டமிட்டு செய்கிறோம். வாழ்க்கையில் திட்டமிடுகிறவர்கள் நிறைய பேர் உண்டு. ஒரு சிலர் இருக்கிறாங்க, அது எப்படினாலும் பரவாயில்லைங்க அப்படின்னு போவாங்க. அநேக திட்டமிடுகிறோம். ஒரு காரியத்தை செய்ய வேண்டுமென்றால் அதை எப்படி செய்யலாம், எப்பொழுது செய்யலாம், எங்கு செய்யலாம் என்று ஒவ்வொன்றுக்கும் ஒரு திட்டம், ஒரு வாழ்க்கையில் திட்டமிட்டபடி நாம் காரியங்களை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறோம். ஆனால் நம்முடைய திட்டத்தின்படி அநேக காரியங்கள் நடப்பது இல்லை. திட்டமிட்டு ட்ரெயினை பிடிக்கலான்னு போனால் இன்றைக்கி 1 மணி நேரம் கழிச்சு தான் ட்ரெயின் வருன்றான். ரயில்வே ஸ்டேஷனில் போனால் தான் தெரியுது இன்றைக்கு இன்னும் 40 நிமிஷம் கழித்து வரும், இல்லை 1 மணி நேரம் கழிச்சு. நம்முடைய திட்டம் என்ன, இப்படி போனால் அடுத்தது அந்த வேலையை முடிச்சுட்டு அப்படியே போவோம் அப்படின்னு. திட்டத்தின்படி காரியங்கள் நடப்பதில்லை. சரியா? ஏன் அப்படி நடக்கிறதில்லை அப்படின்னு கேட்டால், அநேக மாறக்கூடிய காரியங்கள், மாற்றத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியங்கள் அல்லது நிகழ்வுகள் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் அது ஏற்படுகிறது. அது நம்மை பாதிக்கிறதாக இருக்கிறது. இந்த மாற்றக்கூடிய அல்லது மாறக்கூடிய நிகழ்வுகள் என்ன பண்ணுதுன்னு கேட்டால் மாறிக்கொண்டே இருக்கிறது. அது எதெல்லாம் மாற்றுது அப்படின்னு கேட்டால், நம்முடைய பிளான் எல்லாம் மாற்றுது, நம்முடைய திட்டங்களை மாற்றுது, நம்முடைய அஜெண்டாஸை மாற்றுது. இதெல்லாம் மாற்றிட்டு நம்மகிட்ட ஒன்று சொல்லுது, இதெல்லாம் உன் கையில் இல்லைப்பா, இதெல்லாம் உன் கையில் இல்லைப்பா.
பல நேரத்தில் நாம் எல்லாரும் நம்ம கையில் இல்லாத ஒன்றை நினச்சி அதுக்காக வருத்தப்படுறோம். அப்படி மாறுதல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது நம்முடைய கட்டுப்பாட்டு இல்லாத விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். ஒரு ஆமீன் சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தேன். சரி, மாறக்கூடிய பல காரியங்கள் இந்த உலகத்தில் உண்டு. நம்முடைய கண்ட்ரோலுக்கு அல்லது நம்முடைய ஆளுகைக்கு அப்பாற்பட்டவைகள் உண்டு. சில காரியங்களை நம்ம என்னதான் நம்முடைய ஆளுகைக்கு கீழே நம்முடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு நம்ம பிரயாசப்பட்டாலும் அது முடியவே முடியாது. ஏன்னா அது நம்ம கையில் சொல்லுவோம் பாருங்கள், அது என் கையில் இல்லை அப்படின்னு. என் கையில் இல்லாத ஒன்றை நான் என் கையில் கொண்டு வரணும்னு என்ன பண்ணுறேன், எப்போவுமே என்ன பண்ணுறேன், இதான் மனித சுபாவம். என் கையில் இல்லாத ஒன்றை என் கையில் என்ன பண்ணணும், அதை கட்டாயம் கொண்டு வரணும், என்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், என்னுடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வரணும். இல்லை, இதான் நம்ம எல்லாருடைய ஆசை. சரியா? அப்படி நம்ம பிரயாசப்படும் போது அது நம்ம கையில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அது நம்ம கையில் கொண்டு வரத்துக்கு பல யுக்திகளை நம்ம செய்வோம். அதில் ஒன்று சண்டை. அது ஒன்று என்னது? சண்டை போட்டாலும் அதை என் கண்ட்ரோலில் என்ன பண்ணோம்? புரியுதா நான் சொல்ல? புரியுதா உங்களுக்கு? we often fight in order to control things in our control. அது எப்படியும் போதையா ஓடியா அப்படின்னா நம்ம சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. அது நான் எப்படி நினைக்கிறேனோ. வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் சாப்பாட்டுக்கு சண்டை இருக்கும். என்ன சாப்பாட்டுக்கு சண்டை அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிற மெனுவை தான் நீ என்ன பண்ணணும், சாப்பிட்ணும். அந்தம்மா என்ன சொல்லணும்னு கேட்டால், நான் சமைக்கிற மெனுவை தான் நீ சாப்பிட்ணும். நீ என்ன சொல்கிறது, என்ன இன்றைக்கி இதை செய் அதை செய்யின்னு சொல்லி. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு ஹாவ் அ கண்ட்ரோல். A woman would always like to have a control in her kitchen. கிச்சனில் நான் யாரும் விட மாட்டேன், நான் தான் இந்த கிச்சனுக்கு கண்ட்ரோல். நான் தான் கண்ட்ரோல். The man says, I am the controller over the money. பணம் எல்லாம் நான் தான் என்ன பண்ணுவேன், அதெல்லாம் என்கிட்ட தான் இருக்கும். See, many times we prefer to have control over many things. அநேக நேரத்தில் அநேக காரியங்களை நாம் நம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைக்க விரும்புகிறோம். இதுக்காக என்ன பண்ணுவோன்னு கேட்டால், சண்டை போடுவோம். அந்த கண்ட்ரோலை நம்ம வாங்குவதற்காக மாறக்கூடிய காரியங்களை நாம் நம்முடைய ஆளுகைக்குள்ளே கொண்டு வர நாம் சில நேரத்தில் சண்டை போடுவோம். அப்புறம் தான் நமக்கு தெரியும், சண்டை போட்டும் ஒன்றும் பயன் இல்லை, சண்டை போட்டாலும் மாறிக்கிட்டே தான் இருக்குது, அது அப்படி தான் இருக்குது. அதனால் அது எங்கே கொண்டு போய் விடுது அப்படின்னு கேட்டால், மன அழுத்தத்துக்குள்ளே அடுத்தது கொண்டு போகுது. சண்டை போட்டு ஜெயிக்கலைன்னா அடுத்தது என்ன தான்? மன அழுத்தம் தான். நான் தோத்துட்டேன், எனக்கு வெற்றி கிடைக்கல அப்படின்னு ஒரு மன அழுத்தத்துக்குள்ளே நம்ம போகிறோம். ஆகவே நம்ம ஒரு காரியத்தை நல்லா உணரணும். என் கண்ட்ரோலில் இல்லை, என்னுடைய ஆளுகைக்குள்ளே இல்லை, ஆனாலும் எல்லா காரியங்களும் யாருடைய ஆளுகைக்குள்ளாக இருக்குது அப்படின்னு பார்த்தா தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆல் திங்ஸ் ஆர் அண்டர் தி கண்ட்ரோல் ஆஃப் காட். விசுவாச ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஆமீன். ஏன் கண்ட்ரோலில் இல்லைங்க, இது பியாண்ட் மை கண்ட்ரோல், பட் இட் இஸ் அண்டர் காட்ஸ் கண்ட்ரோல். என்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, ஆனால் அது யார் கண்ட்ரோலில் இருக்குது? தேவனுடைய ஆளுகையில் இருக்குதுன்னு நினைக்கணும். வாசிங்க, ஒரு வசனத்தை வாசிப்போம். ரோமர் 8:28 நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வேத பகுதி. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். 2 காரியங்களை பவுல் இங்கே சொல்கிறாரு. முதலாவது, அழைக்கப்பட்டவர்கள், தேவனுடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள். 2வது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள். சரியா? அழைக்கப்பட்டவர்கள், அன்பு கூறுகிறவர்கள். இவர்களுக்கு நடக்கிறதெல்லாம் எப்படி நடக்குதான்? எதெல்லாம்? எத்தனை? லிமிட்டடா? அது அன்லிமிட்டெட். சரியா?
அதுக்கு வரம்பே கிடையாது. எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் எப்படி எதுக்கு தான் நடக்குது? நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, நான் ஏற்கனவே சொன்னது போல் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கும். அவைகள் நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே பவுல் சொல்கிறாரு, இது எல்லாமே நல்லதுக்கு தான்ப்பா அப்படின்றாரு. பவுலை பார்த்து அப்போ கேட்கணும், ஐயா எந்த அடிப்படையில் நீர் சொல்கிறீரு சகலமும் நன்மைக்கு எதுவாக? கேட்போம் இல்லையா நம்ம? எப்படி அதை வச்சு எந்த ஆதாரத்தில் நீங்கள் சொல்கிறீப்பா பவுலே ஹலோ சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்குதுன்னு எப்படி நீ சொல்கிறீர் அப்படின்னு கேட்டால் பவுல் சொல்லுவார், என்னுடைய சொந்த அனுபவத்திலேருந்து நான் சொல்ல முடியும். சரியா? சொந்த அனுபவத்திலேருந்து நம்ம சொல்ல முடியும். என்று இப்போ எப்படிப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டால் தமிழில் சொல்கிறோம் பாருங்கள், தீமையிலும் ஒரு நன்மை. ஆங்கிலத்தில் சொல்லணும்னா blessing in disguise. blessing in disguise. தீமையிலும் ஒரு நன்மை. அதை பவுல் நன்கு உணர்ந்திருந்தார். சரியா? தன்னுடைய சொந்த அனுபவத்தில் அதை உணர்ந்திருந்தார். நம்ம கூட நிறைய நேரத்தில் சொல்லலாம், நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க, இப்படி ஒரு தீமையான காரியம் நடந்தது, ஆனால் அதில் ஆண்டவர் ஒரு நன்மையை வச்சுருந்தார். அப்போ அதுக்கு ஓரளவு விசுவாசம் நமக்கு ஆண்டவர் மேலே வேணும். ஆண்டவர் தீமையிலும் எனக்கு ஒரு நன்மையை வைத்திருக்கிறார் அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு விசுவாசம், ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் வேண்டும். இருக்கிற காரியத்தை அப்படியே ஏற்றுக்கொள்வதற்கு தேவன் பேரில் எனக்கு ஒரு விசுவாசம் வேண்டும். சரியா? நம்மள எத்தனை பேர் சில காரியங்கள் நம்ம கைமீறி நடக்கும்போது சரி இது இவ்வளோதான்ப்பா அப்படின்னு நம்ம எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்ள முடியுது? உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம கைமீறி போன உடனே அது எப்படி நம்முடைய கைக்குள்ளே மறுபடியும் கொண்டு வரலாம், அதை எப்படி நான் விடாமல் பிடிக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பல நேரத்தில் யோசிப்போம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, அது இருக்கிறபடியே அதை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு எனக்கு ஒரு பெரிய விசுவாசம் ஆண்டவர் பேரில் வேணும். அந்த ஆண்டவர் எனக்கு எதை செய்தாலும் நன்மைக்கு தான் செய்கிறார் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் வேணும். ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை நம்ம எல்லாருடைய வாழ்க்கையில் நிறைவேற்ற விரும்புகிறார். இதை பவுல் நன்கு அறிந்திருந்தார். சரியா? நான் ஏற்கனவே சொன்னது போல் நம்முடைய கரத்துக்கு வரம்புக்கு மீறி போகிற காரியங்கள் இருக்கும்போது அதை தேவன் கவனிக்கிறார். அது அவருடைய கரத்துக்கு வெளியே போகவில்லை என்பதை நினைப்பூட்ட விரும்புகிறார். பவுல் யார் மீது விசுவாசம் வைத்தார் என்றால், சகலத்தையும் தமது ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிற ஆண்டவர் பேரில் அவர் விசுவாசம் வைத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எனவே தான் அவரால் சொல்ல முடியுது, என்னுடைய ஆளுகையில் இல்லை, என்னுடைய கைக்கு இல்லை, வெளியே போயிடுச்சு, ஆனாலும் இந்த சகல அகிலாண்டத்தையும் உண்டாக்கின ஆண்டவருடைய கரங்களை விட்டு அது மீறி போகவில்லை. அல்லேலூயா. என்னை விட்டு மீறி போனதெல்லாம் பல நேரத்தில் என்னால் அதை திரும்ப பிடிக்க முடியாது. ஆனால் அது யாருடைய கையை மீறி போல? ஆண்டவருடைய கையை விட்டு மீறி போல. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் அவருடைய நோக்கத்தை தமது சித்தத்தை மூலமாக வெளிப்படுத்துகிறார். ஆண்டவர் அனுமதிக்கிற அவருடைய சித்தம் உண்டு, அவருடைய தெய்வீக சித்தம் ஒன்று உண்டு. நாம் ஜெபிக்கிறோம். நாம் ஜெபிக்கும்போது வாசிக்கலாம் 22ஆம் அதிகாரம், லூக்கா 22ஆம் அதிகாரம் 41-42 வசனத்தை வாசிப்போம். கெத்செமனே தோட்டத்தில் இயேசுவினுடைய ஜெபம். பிதாவே, யாருடைய சித்தம் அல்ல, என்னுடைய சித்தம் அல்ல. இயேசு இந்த சிலுவை பாடுகளுக்கு முன்பாக அதை உணர்ந்து ஜெபிக்கிற அந்த ஜெபந்தான் அது.
ஆண்டவரே, இது எனக்கு கஷ்டமாக தான் இருக்குது, இந்த சிலுவை மரணம் என்பது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அது என் இஷ்டம் இல்லை, என்னுடைய சித்தமும் அது இல்லை. நான் பரிகாசத்தை ஃபேஸ் பண்ணணும், அப்புறம் பார்த்திங்கன்னா சவுக்கடி என் மேலே விடும், சாட்டையினால் அடிப்பாங்க, அதை நான் ஃபேஸ் பண்ணணும், கைகளில் கால்களில் ஆணி கடாவாப்படும், அதை நான் ஃபேஸ் பண்ணணும், முள்முடி சூடப்படுவேன், அதை நான் ஃபேஸ் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே. இதை கொஞ்சம் யோசித்து பார்த்தா, இந்த பாடை குறித்து கொஞ்சம் யோசித்து பார்த்தா என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்கிறாரு, ஆயினும் என்னுடைய இது என் விருப்பம் இல்லை, இதெல்லாம் எனக்கு கஷ்டம்னு தெரியும், ஆனாலும் என் விருப்பம் இல்லை ஆண்டவரே, அது உம்முடைய சித்தத்தின்படி. அல்லேலூயா. ஆண்டவருடைய சித்தம் தான் கடைசி, அதுக்கு மேலே யாரும் ஒன்றும் பேசுகிறதுக்கோ செய்கிறதுக்கோ ஒன்றுமே இல்லை. அதை நாம் ஒவ்வொருவரும் நன்கு உணர வேண்டும். சரியா? கர்த்தரை நாம் சார்ந்து, அவருடைய சித்தத்தை நாம் சார்ந்து வாழும்போது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு சிறப்பானதையே செய்வார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. பல நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு வெளியே போவோம், சரியா? அதனுடைய முடிவு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மதியீனமான ஒரு முடிவாக இருக்கலாம். அப்புறம் நம்ம யார்கிட்ட சண்டை போடுவோம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட சண்டை போடுவோம். இன்னும் ஆண்டவரே, நீங்கள் எனக்கு மட்டும் இதை வர வச்சிட்டிங்களே, எப்போ நான் ஆண்டவருடைய சித்தத்துக்கு வெளியே போய் நான் கஷ்டப்படும் போது ஆண்டவரோடு கூட நான் சண்டையிடுகிறேன். நாளின் மீது நமக்கு ஒரு அதிகாரம் கிடையாது, நாளை என்ன நடக்கும் நமக்கு தெரியாது, அதன் மீது நமக்கு ஒரு ஆளுகை கிடையாது, அதில் நடக்கக்கூடிய மாறுதல்கள் மீது நமக்கு ஒரு ஆளுகை கிடையாது. ஆகவே தான் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் சொல்லுகிறார், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை, மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் பண்ணுகிறீர்களே, கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு நடப்பது யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. அதான் சொல்கிறாரு, உங்களுக்கு தெரியாதே. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்சம் காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னினதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். அப்போ நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம சொல்லணும், எதை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும், எதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ஆண்டவருக்கு சித்தமானால். நம்முடைய முகமதிய நண்பர்கள் அவங்க பேசும்போது நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு வார்த்தையை அவங்க அடிக்கடி பயன்படுத்துவாங்க, ஆண்டவருக்கு சித்தமானால். இதை உறுதியில் பயன்படுத்துவாங்க, கேட்டிருப்பீங்க நீங்கள். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரை நம்புகிறவர்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், நம்ம ஆண்டவருக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் இதெல்லாம் நம்ம செய்வோம். ஏன்னா நாளைய தினம் என்பது நம்முடைய கையில் இல்லை. அகைன் சொல்லப்போனால் அது நம்ம கையை விட்டு வெளியே தான் இருக்குது. நாளைய தினம் நடக்க போகிற நிகழ்வுகள் எல்லாம் நம்முடைய ஆளுகைக்குள்ளாக இல்லை, நம்முடைய கையில் இல்லை. நம்ம எதிர்பார்க்கிறபடி நாளைய தினம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் நடக்கவே நடக்காது. பிரியமானவர்களே, இப்படி காரியங்கள் மாறாது நம்முடைய எதிர்பார்ப்பின்படி நடக்காமல் இருக்கும்போது, சரியா, ஆண்டவர் நமக்காக என்ன திட்டமிட்டு வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் நமக்காக எதை முன்குறித்து வைத்திருக்கிறாரோ, ஆண்டவர் நமக்கு எவைகளையெல்லாம் செய்ய வாக்கு பண்ணியிருக்கிறாரோ அவைகளை அவர் செய்யட்டும் என்று நாம் அமைதியாக இருப்பது நல்லது. நம்முடைய ஆளுகைக்குள்ளாக நம்முடைய கரத்துக்கு வெளியே இருக்கக்கூடியவைகள், சரியா, எதுவுமே தேவனுடைய ஆளுகைக்கும் தேவனுடைய கரங்களுக்கும் வெளியே இல்லை என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிக்கிறார், நல்லதோ கெட்டதோ தேவன் அவைகளை அனுமதிக்கிறார். ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், பவுல் சொன்னது போல, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அது நன்மையாக இருந்தாலும் சரி, அது தீமையாக இருந்தாலும் சரி, அது எப்படி தான் முடியுது? அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக முடிகிறது. ஏங்க அது நன்மைக்கு ஏதுவாக முடியுதுன்னு கேட்டால், இதை முடிக்கிறவர் யார்? ஆண்டவர். அவருடைய ஆளுகைக்குள்ளாக அது இருக்கிறபடினாலே சகலத்தையும் நன்மையாக முடிய பண்ணுகிறவர். ஆண்டவர் ராஜரீக ஆளுகை தன்மை உள்ளவர்.
அவர் சகலத்தின் மீதும் ஆளுகை வைத்திருக்கிறார், சகலத்தையும் தம்முடைய அதிகாரத்துக்கு உட்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். பைபிளில் நம்ம வாசிக்கிற முதல் வசனம் ஆதியாகமம் 1:1 எப்படி ஆரம்பிக்குது? ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். மோசே ரொம்ப ஒரே வார்த்தையில் எழுதிட்டார், ஒரே சென்டென்ஸில் எழுதிட்டார். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும், முடிஞ்சு போச்சு. பவுல் இதுக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறார். இந்த சிருஷ்டித்த தேவன் எவைகளெல்லாம் சிருஷ்டித்தார், எப்படி அவைகளை சிருஷ்டித்தார்னு பவுல் இன்னும் கொஞ்சம் டெஃபினேஷன் கொடுக்குறார். கொலோசியர் 1 அதிகாரம் 16 வசனம். கொலோசியன்ஸ் 1:16. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துணைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. ஆண்டவர் சிருஷ்டித்தாராம். எதை சிருஷ்டித்தாராம்? பவுல் ரொம்ப அழகாக சொல்கிறாரு. காணக்கூடியவைகள், காணக்கூடாதவைகள். காணக்கூடாதவைகள். இந்த கேலக்சின்றாங்க பாருங்கள். கேலக்ஸி, இந்த வானமண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்கள், கோளங்கள்லாம் இருக்கு இல்லையா? அநேக நட்சத்திரங்களை இன்னும் இன்றைக்கி வரைக்கும் மனுஷனால் என்ன பண்ண முடியல, கண்டுபிடிக்க முடியல. இருக்குது, ஆனால் அதை குறித்து எதுவுமே அறிய முடியல. பவுலில் தான் சொல்கிறார், ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படைத்தார். சின்ன உதாரணம், வானத்தில் காணக்கூடிய நட்சத்திரங்களையும் படைத்தார், காணக்கூடாத சொல்லுங்களேன் நட்சத்திரங்களையும் படைத்தார். அது மாத்திரமல்ல, அவர் ஆளுகைகளை இல்லையா, கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், ஆளுகைகள், இவைகளெல்லாம் ஆண்டவர் தான் என்ன பண்ணார், படைத்தார். ஆண்டவர் தான் படைத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாமே உண்டானதெல்லாம் அவராலே அல்லாமல் வேறொருவராலும் உண்டாகவில்லை. அப்போ பவுல் என்ன சொல்கிறாரு, இந்த ஆண்டவர் எல்லா இடத்துலையும் இருக்கிறாருங்க. இதெல்லாம் அவர் தான் படைச்சார் அப்படின்னு கேட்டால், இது எல்லாத்தின் மேலே ஆளுகை உள்ளவர் யாருன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இயற்கையின் மீது ஆளுகை உள்ளவர், காணக்கூடியவைகள் காணக்கூடாதவைகள் மீது ஆளுகை உள்ளவர். அப்படி என்றால் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நடக்கிறத அவர் அறியாமல் இருப்பாரா? அதன் மீது அவர் ஆளுகை செலுத்தாமல் இருப்பாரா அப்படின்னு கேட்டால், டெஃபினட்டாக ஆண்டவர் இவைகளின் மீது ஒரு ஆளுகை வைத்திருக்கிறார். ஆமென். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள், அவரால் அழைக்கப்பட்டவர்கள், அவர்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் தேவன் அவைகளை அறிவார், தேவன் அவைகள் மீது தமது ஆளுகையை வைப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 55:8-9 வசனங்கள். என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. ஆண்டவருடைய வழிகள், ஆண்டவருடைய நினைவுகள். 2 காரியத்தை இங்கே தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆண்டவருடைய வழிகள், ஆண்டவருடைய நினைவுகள். வழி எப்படிப்பட்டதா? ஆண்டவருடைய வழி எப்படிப்பட்டது? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. உயர்ந்தது. ஆமென். நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டால், சில இக்கட்டான சூழ்நிலைகளில் போகும்போது ஆண்டவர்னு ஒருத்தர் இருக்கிறாரா? ஆண்டவருக்கு இது தெரியுமா? ஆண்டவர் இதை மாற்ற போகிறாரா இல்லையா? இந்த மாற்றத்திலே, இந்த ஒரு கஷ்டத்திலே தான் நான் இருக்கணுமா? பல நேரத்திலே நம்முடைய கேள்வி. ஆனால் வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது, உயர்ந்தவைகள். தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்க போகிற மாற்றங்கள் எல்லாமே எப்படிப்பட்டது? உயர்ந்தவைகள். தேவன் மேலான ஒரு நோக்கத்தை நமக்காக வைத்திருக்கிறார். எனவே அவருடைய ஆளுகைக்குள்ளாக, அவர் தேவன் என்பதற்காக, அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், எல்லாவற்றையும் குறித்த ஒரு உயர்ந்த நோக்கம் உள்ளவர், சித்தம் உள்ளவர் என்பதை உணர்ந்து அவர் அனுமதிக்கிற எந்த மாற்றத்துக்கும் நாம் தடை செய்யாமல், ஆண்டவரே நீர் கொடுக்கிற மாற்றங்களுக்கு ஆயத்தம் என்று நாம் சொல்வோம்.
பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசுவுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் எல்லாருக்கும் தெரியும். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் என்ன பண்ணுங்க, புறப்பட்டு போங்கன்னாரு. அப்போது இந்த அதிகாரத்தை உடைய இயேசு சீஷர்களுக்கு தம்முடைய அதிகாரத்தை கொடுத்தார். ஆகவே இந்த உலகத்தில் பல மாற்றங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டு இருந்தாலும் இவைகள் எல்லாம் தேவனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறது, தேவனுடைய ஆளுகை தன்மைக்குள்ளாக இருக்கிறது என்று உணர்ந்து நாம் இந்த தேவனுடைய ஆளுகை தன்மைக்கு எல்லா காரியங்களும் கட்டுப்பட்டு இருக்கிறபடினாலே அவருடைய ஆளுகைக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பல நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம். எதுக்காக நாம் ஜெபிக்கிறோம் என்றால் மாறுதல்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். சரியா? ஆண்டவர்கிட்ட நம்ம ஆண்டவரே இந்த காரியங்களில் மாறுதல்கள் வேணும் என்று நாம் ஜெபிக்கிறோம். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது நம்ம எப்படி ஜெபிக்கணுமோ ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். மார்க்கு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மார்க்கு 11:24. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்கிறேன். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். எப்பொழுது? நம்முடைய ஜெபம் விசுவாசம் நிறைந்த ஒரு ஜெபமாக காணப்பட வேண்டும். 4ஆம் அதிகாரம் பிலிப்பியன் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தையும் வாசிப்போம். பிலிப்பியன்ஸ் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். விசுவாசத்தோடு நாம் ஜெபிக்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். நல்ல கவனிங்க. பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சின்ன புஸ்தகத்தை வாசித்தேன். அந்த புஸ்தகத்தில் ஆர் டெய்லி பிரெட் அப்படின்னு ஒரு சின்ன புக்லெட் ஒன்று வரும், சின்னது. இப்போ வருதானு தெரில, மாதம் மாதம் வரும் அது. எங்கப்பா அதை விரும்பி படிப்பார். அவர் படித்து போட்டதெல்லாம் நான் எடுத்து பின்னால் படிப்பேன் அதை. ஸோ ஒரு சீரீஸாகவே வச்சுருப்பார். அந்த 12 மாதத்துக்கு வரும். அப்புறம் 2 மாதத்துக்கு ஒருக்கா வந்தது. அதில் ஒரு நாள் இந்த ஜெபத்தை பற்றி போட்டிருந்தது. ஒரு பாட்டியம்மா ஒரு வீடு கட்டிச்சான். எங்கே வீடு கட்டிச்சுன்னு கேட்டால் ஒரு சின்ன குன்று, அந்த குன்றுக்கு பக்கத்தில் வீடு கட்டிச்சான். அதனால் இதுக்கு ரோடு கொஞ்சம் கஷ்டமாகி போச்சு. அந்த குன்று இல்லாட்டி நேராக பட்டணத்துக்குள்ளே போகலாம். இப்போ அந்த குன்று இருக்கிறதுனால பட்டணத்துலேருந்து தன்னுடைய வீட்டுக்கு வரணுன்னா ஒரு பெரிய நீண்ட சுற்று ஒன்று ரோடு எடுத்து வரணும். அதனால் இந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை, விசுவாசத்தில் எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவான்னு சொல்லியிருக்கிறாரு. இன்னொரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போனால் கூட அது கூட போயிடும் அப்படின்னு வசனம் இருக்குது. அப்படின்னு இந்த வசனத்தெல்லாம் சொல்லி டெய்லி ஜெபம் பண்ணணுமா. ஜெபம் பண்ணும்போது நல்ல விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீங்கள் இப்படிலாம் சொல்லியிருக்கிறீங்களே, நான் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறேன். இந்த மலை என்ன பண்ணணும், இங்கேருந்து பெயர்ந்து போயிடணும். போனால் எனக்கு பட்டணத்துக்கு போகிறதுக்கு ரொம்ப குறுக்கு வழி ரோடு கிடச்சிரும் அப்படின்னு ஜெபம் பண்ணிவிட்டு போய் ஜன்னலில் திறந்து பார்க்குமா பாட்டியம்மா. எனக்கு அப்போவே தெரியுமே, எனக்கு இது இங்கே தானே இருக்கும். ஜெபம் எப்படி? இது போயிடணுன்ட்டு. செயல்பாடு எப்படி? அது அப்படி தானே இருக்குன்னு எனக்கு முன்னவே தெரியுமே அப்படின்னு. நிறைய பேருடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரும்போது நாமும் கூட ஜெபம் பண்ணுறோம். என்ன ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், ஆண்டவரே இதில் ஒரு மாறுதல் வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணிவிட்டு ஜன்னலை பார்த்துட்டு அப்புறம் சொல்லுவோம், எனக்கு முன்னாடியே தெரியுமே இது ஒன்றும் மாறாது. ரைட்? பல நேரத்தில் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆசீர்வதிக்கணும் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், எனக்கு எதாயிலும் ஆண்டவர் கொஞ்சம் லாபம் கொடுக்கணும், இல்லை ஏதாவது லாபம் நம்ம கொடுக்கணும். அதான் என்னது? ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தேவன் எனக்கு தரணும்னு நம்ம எல்லோரும் ஜெபம் பண்ணுறோம். சில நேரத்தில் பொருளாதார நன்மைக்காக ஜெபிக்கிறோம், வியாதிகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். சரியா? நம்ம வேலை செய்கிற இடத்துல மாறுதல்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ப்ரொமோஷன்ஸ்க்காக நம்ம ஜெபிக்கிறோம். இதெல்லாமே நம்முடைய அன்றாட ஜெபத்தில் அநேகருக்கு இருக்கக்கூடிய காரியங்கள். பிரியமானவர்களே, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். சரியா? ஆண்டவரே, என் வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்களை தாரும்,
சரியா, சில பெட்டர் சேஞ்சஸை தாரோம், சிறப்பான முன்னேற்றங்களை எனக்கு தாரோம் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுறோம். இப்படி ஜெபம் பண்ணிவிட்டு பொறுமை இல்லாமல் இருப்போம். நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பல நிலைகளிலே பதில் தருகிறவராக இருக்கிறார். சரியா, ஆண்டவர் ஜெபம் மாறணும், நான் இதெல்லாம் மாற்றி தரணும், நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபித்த பிறகு சில நேரத்தில் ஆண்டவர் ஜெபத்தை உடனடியாக கேட்குறாரு. நம்ம உடனே 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவர் என்ன பண்ணுவோம், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்புறம் எல்லா இடத்துக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவருக்கு ஒரு நன்றி செலுத்தி ஃபோன் பண்ணி சொல்லுவோம், ஆண்டவர் எனக்கு இதை செஞ்சார், இதுக்காக ஜெபித்தேன், உதவி செஞ்சாருன்னு. சில நேரத்தில் ஆண்டவர் சில ஜெபத்தை கடப்பில் தான் போடுறாரு. மாற்றங்களுக்காக ஜெபிப்போம், பெட்டர் சேஞ்சஸ்க்காக நம்ம ஜெபிப்போம், பட் நத்திங் ஹேப்பன்ஸ். அது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சில நேரத்தில் சொல்லுவோம், ஃபைல் எதில் போட்டான்ப்பா, அவன் கிடப்பில் போட்டான்ப்பா அப்படின்னு. ஆண்டவரும் ஃபைல் என்ன பண்ணுறாரு, சில நேரத்தில் கிடப்பில் போடுறாரு. ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எந்த ஃபைலையும் கிடப்பில் ரொம்ப நாளுக்கு போட முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்டிப்புலேட்டட் டைம் இருக்குது. இத்தனை நாளுக்குள்ளே இந்த ஃபைலு இந்த டெஸ்க்கை விட்டு போகணுன்னு ஆஃபீஸில், கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு தெரியும். இதுக்கு மேலே அது வச்சுருக்கக்கூடாது. வச்சா ஏன் வச்சேன்னு சொல்லி என்ன பண்ணுவான், மேலே இருக்க அதிகாரி கீழே இருக்கிறவன் கேட்பான். அதனால் அது என்ன ஆகும்னா, ஒரு வேளை டிலே ஆகும், பட் இந்த டெஸ்க்லேருந்து அடுத்த டெஸ்க்குக்கு இந்த ஃபைலு போகிறது மாதிரி ஆண்டவர் சில நேரத்தில் சைலண்ட்டாக சில பெட்டர் சேஞ்சஸ்க்காக நீங்களும் நானும் ஜெபம் பண்ணும்போது அவர் ஒன்றும் செய்யாதது மாதிரி இருந்தாலும் அவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்கள், அவர் ஆளுகை தன்மை உள்ளவர், ராஜரீக சித்தம் உள்ளவர். அவர் எதையுமே வேணான்னு புறக்கணிப்பதில்லை, நம்முடைய ஜெபத்தையும் அவர் புறக்கணிப்பதில்லை. முடிவு தான் நமக்கு அதை விளங்க பண்ணும். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற இந்த பொறுமை அற்ற தன்மை இருக்குது பாருங்கள், இது என்ன பண்ணுதுன்னு கேட்டால் இந்த டைம் ஃபேக்டரை பார்க்குது. ஐயோ டைம் ஆயிடுச்சே, ஐயோ டைம் ஆயிடுச்சே, ஐயோ டைம் ஆயிடுச்சே, அப்படி தான் ஒருத்தன் பார்த்தான். ஆதியாகம புஸ்தகத்தில் அப்படியே டைம் ஆயிடுச்சேன்னு பார்த்து கடைசியில் என்ன பண்ணிட்டான், யார், ஆபிரகாம். சொல்லிட்டாரு அவர், தரேன்ப்பா நான், கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்ட்டார். 75 வயசில் கூப்பிட்டு சொன்னார், ஐயோ டைம் ஆயிடுச்சே, 76 ஆயிடுச்சே, 77 ஆயிடுச்சே, 78 ஆயிடுச்சு. இப்படியே கணக்கு பார்த்து டக்குன்னு என்ன பண்ணிட்டான், அந்த ரொம்ப நாள் ஆயுது, அவர் இனிமேல் ஒன்றும் செய்ய மாட்டார், நானே செஞ்சுக்கிறேன், என் ஒய்ஃப் படி நான் என்ன பண்ணுறேன், சொல்கிறபடி நான் கேட்டு நான் செஞ்சுக்கிறேன். கவனிங்க, ஒரு மனித முயற்சி, ஒரு மனித திட்டம் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வந்தது போல் பல நேரத்தில் பொறுமையில் நாம் இழக்கும்போது நாமே சில காரியங்களை செய்ய முற்படுகிறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், இது ஏற்கனவே நான் சொன்னது போல் இது நம்முடைய கையில் இல்லாத ஒன்றுக்காக நம்ம போராடி அதை நம்ம கையில் கொண்டு வரணுன்ட்டு சண்டை யார்கிட்ட போட ஆரம்பிப்போம், அவர்கிட்ட போடும். சில நேரத்தில் சிலர் பார்த்தீங்கன்னா பெரிய கொஸ்டினரோட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போவோம், ஒரு பெரிய கேள்வித்தாளோட. என்ன கேள்வித்தாள்னா, இந்த நம்பர் 1 ஆண்டவரே, இந்த நம்பர் 1க்கு நான் இத்தனை மாதமாக ஜெபம் பண்ணுறேன், இத்தனை நாளாக ஜெபம் பண்ணுறேன், இத்தனை மணி நேரமாக ஜெபம் பண்ணுறேன், ஏன் இன்னும் நம்பர் 2 இது நடக்கும்னு சொல்லி நீங்கள் வாக்கெல்லாம் கொடுத்துருக்குறீங்க, அது ஏன் இன்னும் நடக்கலை, நம்பர் 3. இப்படியே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பெரிய ஒரு கேள்வித்தாளோட ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போகும்போது கொஸ்டின் பேப்பரோடு போகிறது. டெய்லி இதே ஜெபந்தான், வேறு இதை தவிர ஜெபம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அஜெண்டாவே இல்லை. இப்படிப்பட்ட மக்களுக்கு பேதுரு என்ன சொல்கிறார் வாசிக்கலாமே. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 2 Peter chapter 3 and verse 9. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவர் தாமதிக்கிறார். அவருடைய வருகை குறித்து பேதுரு இதை சொன்னாலும் பல நேரத்தில் நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் தாமதிக்கிறதையும் நாம் இதில் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருவதை குறித்து தேவன் தாமதமாக இல்லைங்க. ஆனால் இந்த சூழ்நிலையில் இந்த மாற்றத்தை நான் தந்ததுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாற்றத்தின் மூலமாகிலும் நீ மனம் திரும்புவாயா அப்படின்னு சில நேரத்தில் சில மாறுதல்களை தருகிறார். அதை நாம் உணரும்போது அந்த மாறுதல்களின் மூலமாக கிடைக்கக்கூடிய
ஒரு முன்னேற்றத்தை, ஒரு ஒரு விசுவாசத்தை, ஒரு மாறுதலை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. சில நேரத்தில் மாறுதல் என்பது ஸ்லோவாக இருக்கும். ஆண்டவர் பதில் கொடுப்பதும் நான் சொன்னது போலவே மெதுவாக இருக்கும். ஆனால் வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? நம்ம எல்லாருக்கும் தெரியும். 40ஆம் அதிகாரம் ஏசாயா 31ஆம் வசனத்தில் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ என்ன பண்ணுவாங்களாம்? புது பலன். அந்த ஆண்டவருடைய காரியத்துக்காக நம்ம பொறுமையோடு காத்திருக்கணும். சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன். இந்த காத்திருக்கிற காலம் ரொம்ப கஷ்டமான ஒரு காலம். ஆனால் பொறுமையாக நம்ம இருப்போம்னா ஒரு மேன்மையான நன்மையை நாம் பெற முடியும். அல்லேலூயா. அடுத்தது ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். என்ன நம்பிக்கைன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், நம்முடைய கையில் நம்ம கையை விட்டு மீறி போனதெல்லாம் ஆண்டவருடைய கையை விட்டு மீறி போல அப்படின்னு ஒரு காரியத்தை சொன்னேன். அந்த ஆண்டவர், அவரை நம்புகிற ஒரு நம்பிக்கை நமக்கு வேணும். ஆமென். ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்னென்னா, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 29ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. முடிவு சமாதானம். ஒருவேளை தீமையை போல இருந்தாலும் அதனுடைய முடிவு என்னது? சமாதானம். சமாதானத்துக்கானவைகளை தேவன் நமக்காக யோசித்து வைத்திருக்கிறாராம். உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை, ஒரு நல்ல நம்பிக்கையை தரும்படியாக ஆண்டவருடைய எண்ணம் என்னன்னு கேட்டால், என்னுடைய மகனுக்கு, என்னுடைய மகளுக்கு நான் பெஸ்ட்டை செய்ய விரும்புகிறேன். ஆமென். எந்த ஒரு உலக தகப்பனும் சரி, தாயும் சரி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு எதை தான் கொடுக்க விரும்புவாங்க? ஆமாம். ஆண்டவரும் அப்படித்தான் நமக்காக ஒரு சிறப்பானதை தர விரும்புகிறார். மறந்து விட வேண்டாம், தேவன் எல்லாவற்றையும் தம்முடைய ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஆண்டவருடைய கரத்தை மீறி எதுவும் போகவில்லை. நம்முடைய கைக்கு வெளியே போனதாக இருக்கலாம், கையை விட்டு நழுவி போயிருக்கலாம், ஆனால் தேவன் அவைகளின் மீது ஆளுகை உடையவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நன்மைக்காக அவைகளை வைத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கி நாம் கடந்து போகிற பாதை நமக்கு புரியாமல் இருக்கலாம். ஒருவேளை இன்றைக்கி என் கையை விட்டு போயிடுச்சே அப்படின்னு நீங்கள் ஆதங்கப்பட்டு கொண்டு பல சூழ்நிலைகளை நினைத்து பல இழப்புகளை குறித்து வேதனையோடு வருத்தத்தோடு இன்றைக்கு காலையில் வந்து உட்கார்ந்துருக்கலாம். எனக்கு இந்த பொண்ணு மட்டும் கிடைக்காம போச்சு, இந்த புருஷன் கிடைக்காம போயிட்டானேன்னு சொல்லி கல்யாணம் ஆகி 50 வருஷம் 60 வருஷம் குடுத்தனம் பண்ணுறவங்களாம் வேதனைப்படுறதை நான் பார்த்துருக்குறேன். நான் மட்டும் அவளை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா, நான் மட்டும் அந்த ஆளை கல்யாணம் பண்ணியிருந்தேன்னா எங்கே போயிருப்பாரா? எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு. நல்லது, நீ எங்கேயோ போயிடக்கூடாதுன்னு தான், நான் எங்கேயோ போயிடக்கூடாதுன்னு தான் நமக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கார் ஆண்டவர்? ஒரு நன்மையான ஒரு ஈவை தந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி சற்று யோசித்து பார்க்கலாம். நமக்கு தேவன் செய்த ஒவ்வொன்றையும் யோசித்து பார்க்கலாம். பல காரியம் நமக்கு புரியாது. கெத்செமனே தோட்டத்தில் மன்னிக்கவும், மேல் வீட்டு அறையில் பஸ்கா ஆசரிக்கும் போது இயேசு எல்லாருடைய கால்களை, சீஷருடைய கால்களை என்ன பண்ண ஆரம்பித்தார்? கழுவ ஆரம்பித்தார். ஒருத்தன் மட்டும் சொல்கிறான், ஆண்டவரே நீர் என் கால்களை வேணாம் ஆண்டவரே. வாசிங்களேன், யோவான் 13:7. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். பேதுரு, இப்போ நான் என்ன செய்கிறேன்னு உனக்கு சுத்தமாக புரியாது. அதனால தான் நீ என்ன சொல்கிற? புரியாதனால தான் என்ன சொல்கிற? என் காலை என்ன பண்ணக்கூடாது? கழுவக்கூடாதுன்ற. உனக்கு புரியாட்டியும் பரவாயில்ல, வா உன் காலை கொடு, நான் என்ன பண்ண விரும்புகிறேன்? கழுவுறேன். இப்போ புரியாது, ஆனால் உனக்கு புரியும். எப்போ புரியும்னா, பிற்பாடு நீ அதை புரிந்து கொள்வாய். ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. பல காரியம் ஆண்டவர் கொடுக்குற பல மாற்றங்கள் என்னன்னு இப்போ புரியாது, இன்றைக்கி புரியாது. அது மாற்றங்கள் நடக்கும்போது நமக்கு புரியாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பா ஒரு காலத்தில் உனக்கு அது புரியும். நீ கொஞ்சம் பொறுமையோடு இருந்து அது என்ன செய்ய போகிறாரு, ஆண்டவர் என்ன செய்ய போகிறாரு, கொஞ்சம் பொறுமையாக காத்துரு. அவரை சார்ந்து, அவரை நம்பி நீ காத்துரு
அப்படி இருப்பாயானால் என்கிட்ட நீ சண்டை போட மாட்ட. என்கிட்ட நீ வரும்போது ஒரு கொஸ்டினரோட, ஒரு கேள்வித்தாளோட எப்போவுமே வந்து என்கிட்ட இது ஏன் நடக்கலை ஆண்டவரே, இது எப்படி ஆண்டவரே, இது எது வரைக்கும் ஆண்டவரே, இந்த கேள்வியெல்லாம் உங்கள்கிட்ட இருக்காதுப்பா. நீ சிம்பிளாக இது ஆண்டவர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாரு, ஆண்டவர் இதை நன்மைக்காக தான் செய்வார் அப்படின்னு நீ உணர்ந்து என்னை சார்ந்து கொண்டு இருப்பாயானால் ஒரு மேன்மையான காரியத்தை, ஒரு நன்மையான காரியத்தை நான் செய்வேன், அதை நீ பார்ப்பாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. 3ஆம் அதிகாரத்தில், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்தில் ஞானி சொல்லுகிறதை மறுபடியும் வாசிக்கலாம். நீதிமொழிகள் 3, 5, 6 வசனங்கள். உன் சுய புத்தியினில் சாயாமல் உன் முழு இதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாய் இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் வாதைகளை செவிப்படுத்துவார். உன் முழு இருதயத்தோடும் என்ன பண்ணுமா? யார் மீது நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். பிரியமானவர்களே, மாற்றம் என்பது இன்றியமையாதது. அதை நீங்களும் நானும் தவிர்க்க முடியாது. அந்த மாற்றத்தை தேவன் தான் தருகிறார் என்று அதை ஏற்றுக்கொள்வது. ஏனென்றால் நாம் எல்லாரும் இங்கே ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆண்டவருடைய சித்தத்தை நாம் நிறைவேற்ற விரும்புகிறோம். அவருடைய அழைப்பை பெற்று பரிசுத்தவான்களாக, பரிசுத்தவாட்டிகளாக நாம் இருக்கிறோம். நாம் உணர வேண்டியது என்னவென்றால், என்னால் மாற்ற முடியாததை தேவன் தமது ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறார். அவர் அதை மாற்ற வல்லவர். ஆமென். மாற்றம் இன்றியமையாதது. நாளை நான் ஒரு சிறந்த நபராக மாற வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை எனக்கு தந்திருக்கிறார். ஆண்டவரை நாம் சார்ந்து இருக்கும்போது நம்முடைய மன அழுத்தம் குறைந்து நம்முடைய பொறுமை அதிகமாகிறது. மறுபடியும் சொல்கிறேன், ஆண்டவரை நாம் பூரணமாக சார்ந்து வாழும்போது நம்முடைய மன அழுத்தங்கள் குறைந்து பொறுமையும் தேவ சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில் பெருகிறதாக இருக்கிறது. ஆண்டவர் நமக்காக மறுகரையிலே ஒரு மேன்மையான உன்னதமான ஒரு அனுபவத்தை வைத்திருக்கிறார். எனவே பவுலோடு கூட நாமும் சேர்ந்து சொல்லலாம். ரோமர் 8:28, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. எந்த ஒரு மாற்றமானாலும் சரி, அது சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் கொண்டு வருகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். இந்த காலையில் மாற்றத்தை கண்டு கலங்கி நிற்கிறாயா? மாற்றத்தை கண்டு பதறுகிறாயா? நான் எதிர்பார்க்காததெல்லாம் நடக்குது, எதிர்பாராத நேரத்தில் நடக்குது, இவங்களா இதை செய்வாங்க, இவங்க இதை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையே என்று பல மாற்றங்களை கண்டு துவண்டு போயிருக்கிறீங்களா? உங்களை குறித்து மக்கள் தீதாக பேசுகிறார்களா? அந்த மாற்றத்தை நீங்கள் அந்த நபரிடத்தில் எதிர்பார்க்கவில்லையா? உங்கள் வேலை ஸ்தலத்தில் நெருக்கப்படுகிறீர்களா? ஒருவேளை ஆண்டவர் உங்களுக்கு வேறு ஒரு மாற்றத்தை, இதைவிட ஒரு சிறப்பான ஒரு நிலையிலே உங்களை கொண்டு வருவதற்காக உங்கள் வேலை ஸ்தலத்தில் தேவன் உங்களை இப்படிப்பட்டதான ஒரு பாதையின் ஊடாக நடத்தலாம். மறந்து விடாதிருங்கள், தேவன் ஆளுகை செய்கிறார். உங்களுடைய கையில் இல்லாத ஒன்றை நினைத்து ஏன் நீங்கள் கலங்க வேண்டும்? உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒன்றை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண வேண்டும் என்று ஏன் பிரயாசப்பட வேண்டும்? அதை குறித்து ஏன் பொறுமை இழக்க வேண்டும்? நம் வாழ்க்கையின் மீது நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து திட்டமிட்டு மேன்மையான நன்மைகளை அவர் முன்குறித்து வைத்திருக்கும் போது நாம் ஏன் அவைகளை குறித்து அங்கலாய்க்க வேண்டும்? இந்த காலையில் உங்களுடைய சூழ்நிலை என்ன என்பதை தேவன் நன்கு அறிவார்.
நீங்கள் போராடுகிற போராட்டம் என்ன என்பதையும் நன்கு அறிந்த தேவன் நம்முடைய தேவன். அவரை சார்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையிலே அனுமதிக்கிற எதையும் நான் ஏற்றுக்கொள்வேன். அன்றைக்கு மரியாள் ஒரு பெரிய மாற்றத்தை அவளுக்கு தூதன் சொன்னபோது, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன், இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்று ஒப்பு கொடுத்தது போல, அந்த மாற்றம் லகுவானதல்ல. அவமானம், நிந்தை இவைகளை உள்ளடக்கிய அந்த மாற்றம், அதற்கு மரியாள் தன்னை உட்படுத்தினபடியினாலே, தேவ சித்தத்துக்கும் தேவ ஆளுகைக்கும் தன்னை உட்படுத்தினபடியினாலே, உலக இரட்சகராகிய கிறிஸ்து இந்த பூமிக்கு வர என்றது. இன்றைக்கு நீங்களும் நானும் எந்த ஒரு மாற்றத்தையும் நாம் ஏற்றுக்கொள்ள மனப்பாங்கு இல்லையே. ஒரு பொருள் இந்த இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வச்சா அந்த ஒரு சின்ன மாற்றத்தையும் நம்மளால் ஏற்றுக்க முடியலையே. பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் பல காரியங்களை தேவன் முன்குறித்து திட்டமிட்டு இருக்கிறார். தேவனோடு யுத்தம் செய்து நம்ம ஜெயிக்கவே முடியாது. தேவனோடு போராடி மேற்கொண்ட ஒரு சிலர் தயவாக ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் பாராட்டினதுனாலே மேற்கொண்டார்கள். மற்றபடி நம்ம தேவனோடு எதிர்த்து நிற்க நம்மால் இயலாது. எத்தனை நேரத்தில் மாற்றங்களை கண்ட உடனே தேவனிடத்தில் போய் முறுமுறுக்கிறோம், தேவனிடத்தில் போராடுகிறோம். ஏன் தேவனிடத்தில் தேவனை புறக்கணிக்கக்கூடிய நிலைக்கும் நாம் கடந்து வருகிறோம். இந்த நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாராக. நல்ல தகப்பனே, உம்முடைய ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீர் அவ்வப்போது காலங்களிலே தருகிறீர். ஆண்டவரே, நாங்கள் எதிர்பார்க்கிற நல்ல மாற்றங்களையும் தருகிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் எதிர்பாராத மோசமான சில மாற்றங்களையும் சில சூழ்நிலைகளையும் எங்கள் வாழ்க்கையில் நீர் அனுமதிக்கிறீர். அவைகளை நாங்கள் எங்களுடைய பிரயாசத்தினாலே எங்களுடைய திறமைகளினாலே நாங்கள் எவ்வளவோ அதை சரி செய்ய முயற்சித்தும் எங்கள் கை மீறி போன பல காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஏனென்றால் அவைகள் எங்கள் கை மீறி போனாலும் உம்முடைய கரத்துக்குள்ளாகத்தான் எல்லா சூழ்நிலைகளும் இருக்கிறது. இந்த உலகத்தில் நீ சிருஷ்டித்த எல்லாமே உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கும்போது நாங்களும் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் சூழ்நிலைகள் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. எங்கள் கஷ்டமான நேரங்கள் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. எங்கள் மன உளைச்சல்கள் உம்முடைய ஆளுகைக்குள்ளாக இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அதே நேரத்தில் நாங்கள் உம்மை சார்ந்து கொள்ளுகிறோம். எங்கள் சுய புத்தியின் மீது நாங்கள் சாராமல் இந்த அகிலத்தையும் உண்டாக்கின ஆண்டவரை நாங்கள் சார்ந்து, கர்த்தர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பீர் என்ற நம்பிக்கையோடு, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நீர் வைத்திருக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து வாழ, ஆண்டவரே, மாறுதல்களை ஏற்றுக்கொள்ள, மாறுதல்களை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்தருளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.